ஸோ வெல்கம் டு காய்ஸ் நவீனா அஃபிஷியல் 1M. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்னடா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து காடை பிரியாணி இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ நாங்கள் பிக்னிக் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அந்த பிளேஸ் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக பிரியாணி எப்போ நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கலாம் சொல்லி இன்றைக்கி நாங்கள் டார்கெட் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ வீடியோ பாருங்கள் காய்ஸ். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உண்மையிலே பிடிச்சிருக்குதா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ குட்டி பையன் யாருன்னு சொல்லி எல்லோரும் ஷாக்காக நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ பையன் வந்து ஃப்ரெண்டோட பையன்தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவுங்கிறனால எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பையன் வந்துடுவான். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண வர்றேன் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் இல்லாத இடத்துல, மனிதர்களே அதிகமாக இல்லாத இடத்துல இயற்கை சூழ்நிலை இயற்கையாகவே இருக்க ஒன்றும். இதில் இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கு பாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து குப்பையெல்லாம் போடுறனால நரகமாக மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இயற்கையோடு வாழ விடுங்க. ஸோ இப்போ நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க காய்ஸ். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இது பெருக்கி போட்ட வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சண்டே பிக்னிக் வந்து ஸ்பெஷல், எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி ஸோ பாருங்க காய்ஸ், காடை பிரியாணி இன்னைக்கு அதை செஞ்சு சாப்பிட போறோம். ஸோ நீங்களும் வாங்க காய்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல். இது வெட்டிட்டு இன்னொரு அலசிக்கணும். நான் மரக்கட்டில வெட்டுறேன்ல. எதுக்குக்கா தண்ணீர் வெங்காயம் போறீங்க? தண்ணியில வெங்காயம் போட்டாச்சுன்னா கண்ணுல கண்ணீர் வராது வெட்டும் போது, தெரியுமா? அதுக்காக கொஞ்ச நேரம் தொளிச்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணியில போடுறது வெங்காயம். இப்படி போட்ட வெட்டினா கண்ணுல தண்ணி வராது. நிறைய பேருக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராது. அதே போல் யாராவது அடித்தா கூட கண்ணில் வந்து கண்ணீர் மறைக்கிறதுக்காக தண்ணியில் போடாமலேயே நம்ம வந்து அப்படியே வெட்டிக்கலாம். இல்லை கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னா நம்ம வந்து தண்ணியில் போடணும். நாங்கள் பேம்போன்னு தேடினோம். வெங்காயம் பேம்போ இங்க இருக்கு. இது பேசாம இதுல செஞ்சிடலாமே. இந்த வேலை தள்ளுங்க தங்கம், இந்த வேலை தள்ளுடா. உட்காந்து எந்திக்க முடியல. இது கல்லு இல்லாட்ட வைக்க முடியல. பார்த்து பார்த்து
சமையல் எண்ணெய், அப்புறம் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய். காடை பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஓ தெரிக்குது, பசிக்குது, எங்க வயிறு கிள்ளுது அப்படியே. அதை பேசும்போது என்ன காமி பசியில. வெங்காயம், வாரத்துல 7 நாள் காத்துக்கு லீவு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் இதை பண்ணும்போது மட்டும் லீவு போடாம காத்தடிக்குது. எப்படி பார்த்துக்கோங்க. பார்த்து தம்பி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அங்க ஸ்பூன் எடுத்தாங்க சீக்கிரம். எடு, கரண்டியா எடு, அது சின்ன கரண்டி எடுங்க. சின்ன கரண்டி எடுன பாரு. அடுத்து தக்காளி. நெருப்பு பிடிக்குதே கையில எல்லாம். மஞ்சள் லைட்டா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பிரியாணி பவுடர் நான் வீட்டுல அரைச்சது, அதனால கம்மியா போடுறேன். மல்லித்தூள், இந்த கடை எடு, அங்கே இருக்கு, தட்டையில இருக்கு. காடை போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். காடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அந்த பெரிய தட்டை எடுங்க, மூடி வைக்கிறேன். இரு, லெமன். அடுத்து தயிர் ஒரு 1/2 பாக்கெட். ஓய், நெருப்பு எது பக்கம் போகுதுடா பாடுறா, எது பத்திக்குது. மசாலால கொத்தமல்லியில எல்லாம் நெருப்போட டஸ்ட் படுதுன்னு சொல்றான். ஒரு 2 நிமிஷம் தம் கட்டுற மாதிரி அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம அரிசி போட்டுடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ஏதோ வண்டி வர்ற மாதிரி சவுண்ட் வருது. கொஞ்சம் ஜீரகம்,
கொஞ்சமா கடல் எண்ணெய். பிரியாணி கலர் வேணும்னா லைட்டா கேசரி கலர் போடணும். போதும். உப்பு எங்க? உப்பு திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு எவ்வளோ வந்துருச்சு பார்த்தியா, சூப்பராக. ஸோ இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இதை அரிசி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு. திறந்து பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு அரிசி. வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அடுத்த தம் கட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ தம் கட்ட வச்சிடலாம். தணல் வெளியில் எடுத்துட்டு அப்புறமா நம்ம லைட்டாக அதை மேலே வந்து முதல்ல தணல் எடுத்துடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா. ஸோ இப்போ கிண்டிட்டு ஓரளவுக்கு நல்லா போட்டு பீசஸ் இது மேலே சாப்பாடு லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டோம்னா தம் கட்டும்போது நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது போட்டுல இருங்க. தாளித்து வச்ச வெங்காயம் இது. தாளித்து வச்சுட்டு தனியாக வச்சுருந்தேன். ஸோ இது வந்து மேலே தூவி விட்டு புதினா மல்லித்தலை மேலே அப்படியே ஸ்லாப்பாக அப்படியே போட்டு விட்டுட்டு லைட்டாக ஸ்லாங்காக அப்படியே நெய் ஊற்றி மேலாப்பில். இதுக்குன்னு ஒரிஜினல் நெய் நான் வீட்டில் உள்ளதை போட்டு தான் செஞ்சுருக்கேன். எண்ணெய் தாளித்த வெங்காயம் தாளித்த எண்ணெய் அது மேலே அப்படியே போட்டு மீதி வெங்காயம் போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாம் தொடிச்சு போட்டுறேன். போட்டு அப்படியே தட்டையை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம இது மேலே வந்து தணலை எடுத்து போட்டு ரசிக்கிறோம். இந்த மாதிரி தம் கட்டு வச்சிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்களா பிரியாணி எப்படி காடை பிரியாணி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். வந்தீங்கன்னா எல்லாரும் தாராளமா சாப்பிடலாம். எல்லாருக்காக தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். சூப்பர் ஆயிடுச்சு. சூப்பரா வெந்துருச்சு கைஸ். சூட சூட காடை பிரியாணி ரெடி. சோ கைஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் சொல்லிருங்க, வர சொல்லி எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருங்க. காய்ஸ் எல்லாரும் வந்துருங்க. எப்படி இருக்கு தம்பி? ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். அதே போல எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நவீனா ஆஃபீஷியல் 1Mக்கு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. பெல் ஐகானெல்லாம் மறக்காம எல்லாரும் ஆன் பண்ணிருங்க. வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க. ஓகே.